எனக்கும் உனக்கும் என்ன உறவோ, பயண முடிவில் கிடைத்த பேரோ. சில பேர் வருவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய மொத்த சந்தோஷத்துக்குமே அவங்க தான் காரணமா இருப்பாங்க. ஆனா பிரிவில் அழியாத நினைவும் நீயும். குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அவங்க இருக்கவே மாட்டாங்க. இது வாழ்க்கையில நம்ம எல்லாத்துக்குமே நடக்கிற விஷயம். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் மூவ் ஆகக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயினான விஷயம்னா இந்த விஷயம் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க நம்மளுடைய வாழ்க்கையுடைய பயணத்துல நம்ம பல விதமான விஷயத்தை இழந்துட்டு வரோம், பல விதமான விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறது. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அங்கே ஒரு வைப் கிரியேட் ஆகும், அதெல்லாம் வேற. ஆனால் வேர்க்கனே ஒரு சோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, வேர்க்கனே ஒரு புனிதமான ஒரு நட்பு இருந்திருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இன்றைக்கி விட்டுட்டு போகிறோமே, அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலி இருக்கும், அந்த வலியை யாராலையும் சொல்ல முடியாதுங்க. இங்கே பேசாமல் கூட இருந்துட முடியும், நினைக்காம யாராலையுமே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 8 ஹவர் நான் இவன் கிட்ட இருந்திருக்கேன், இவன் கூட ஜாலியாக பேசி சிரித்து விளையாண்டு என்ன வேணாலும் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒரு 8 நிமிஷம் பேசணும்னா கூட முடியலை. இதெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணது ஒரு காலேஜ் போய் அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது தான் இந்த நிலைமை வரும்னு ஃபீல் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு ஒரு காலேஜ் போகும்போது இந்த அளவுக்கு ஒரு நிலைமை. அவன் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டான், நான் ஒரு இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டேன், வெவ்வேறு காலேஜ், வெவ்வேறு டைமிங்கு, இந்த மாதிரி பல விதமான ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். ஆனால் இதெல்லாம் தாண்டியும் நாங்கள் பேசணும்னு நினச்சாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கெடுத்து, இந்த ரெக்கார்டு அது இதுன்னு சொல்லி கெடுத்து விட்டுரும். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிகமான வலி உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே பேசுகிறதுலேருந்து ஒருத்தன் உங்களுக்கு இத்தனை நாள் இருந்திருப்பான்ல, இப்போ அவன் இல்லை அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய டென்ஷனையும் மிகப்பெரிய டிப்ரெஷனையும் ஏற்படுத்தும். ஆனால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். எல்லாருமே வித்தவுட் கான்வர்சேஷன் அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்காது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கான்வர்சேஷன் இல்லைனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு பிலீவ் வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுமா ஆகாதா, அது என்றைக்குமே இருக்குமா அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி இவன் ஃபோன் எடுக்கலனாலும் எடுத்தாலும், இல்லை நான் ஃபோன் எடுக்கலனாலும், நான் அவன் சொல்லி வரலைனாலும், என்னால் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த டைமில் க்ரியேட் ஆனாலும் கூட நாங்கள் 2 பேருமே இல்லை அவன் இதனால் வந்திருக்க மாட்டான், வேறு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களே ஒரு ஆன்சரை க்ரியேட் பண்ணி வச்சுப்போம் எங்களுக்குள்ள. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களை தப்பாக ஃப்ரேம் பண்ணாத மாதிரி பார்த்துப்போம். அந்த மாதிரி நீங்களும் உங்களை தப்பாக ஃப்ரேம் பண்ணாத பாருங்க. இது எல்லாமே எதில் அடங்கி இருக்குது அப்படின்னா அந்த சின்ன புரிதல் தான். இத்தனை வருஷம் நீங்கள் நட்பாக இருந்து, இத்தனை வருஷம் உங்களுடைய சோலோட நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய டைம்ஸை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய புரிதல் தான் இன்னைக்கு நீங்கள் பேசாமல் இருக்கும்போது கூட உங்கள் ரிலேஷனை க்ரோவன் பண்ணும். அது அப்படியே உங்களை ரிலேஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும் கூட சொல்லலாம். ஸோ இந்த வாழ்க்கையில் பல விதமான விஷயத்தை நீங்கள் கடந்து தான் வரணும். இந்த மாதிரி நிறைய சோலையும் நிறைய விதமான ஃப்ரெண்ட்ஸையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து இழந்து கூட இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப பெருசு. தேங்க்யூ.